ஓபிஎஸ் இந்த வயசுக்கு அவர் இன்னொரு கட்சியை தாவணுமா? நீ ஒரு சிஎம் 3 தடவை இருந்திருக்கிற, எந்த கட்சி ஊழல் சொன்னி அங்கேயே போய் சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல். கொள்ளடிச்ச காசை காப்பாற்றிக்கிட்டு தான் அரசியல் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு நாட்டு மக்கள் பத்தியோ நாட்டு பத்தியோ இல்லை அந்த கட்சியை பத்தியோ எந்த ஒரு பிரின்சிபல்ஸ் கிடையாது. இபிஎஸ் பண்ணதும் பெரிய துரோகம். இவன் ஆரம்பிச்ச கட்சி கிடையாது, இவன் சர்வாதிகாரம் பண்றதுக்கு ஆனாலும் அழிய வேண்டியவன். இப்போ அவன் இந்த கோடநாடு அப்படி அப்பப்போ விடுறாங்க, அப்பப்போ மூடிக்கிறாங்க. இந்த பிஜேபி என்ன எதுக்கு அவங்களோட அலையன்ஸ் போட்டுக்கானா அவனை அழிக்கிறதுக்கு தான் அவன் போட்டிருக்கான். துர்கா ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் கை கோத்துட்டு அந்தம்மா அயோத்தியா போகிறதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார்? இதே நிர்மலா. இந்த நிர்மலா வெளியே வந்தால் மட்டும் ஏதோ பெருசாக பேசுது. எல்லாருமே பச்சோந்தீங்க. கடைசியில் யார் ஏமாறுறான்னா மக்கள். விஜயகாந்த் கலைஞரை ரொம்ப சப்போர்ட் பண்ண காலமும் இருக்குது. அவரோட உடம்பு சரியில்லாமல் போனதும் சூழ்ச்சி டிஎம்கே காரங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அங்கே தான் அவருக்கு ஆக்சுவலி ஏதோ பிரச்சனை வந்துட்டு அது ஒரு வீடியோ வந்துச்சு 7-8 இயர்ஸ்க்கு முன்னால். ஆனால் அந்த வீடியோவை டக்குன்னு அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க. விஜயோட கட்சி பிஜேபியிலேருந்து மிரட்டல், உன்னோட இன்கம் டேக்ஸ் கேஸ், அவனுக்கு தைரியம் கிடையாது. பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி நாள் காங்கிரஸை வெளியில தான் அந்த ஒரு சிலர் போய் விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஈவன் செங்கோட்டையனை விஜய் கிட்ட அனுப்பிச்சதும் பிஜேபி தான். அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா, இந்த 2026 தேர்தல்ன்றது எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிரி யாருன்னா டிஎம்கே தான். அதே கட்சியில் போயிட்டு தேமுதிக ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட பெரிய ஒரு அகைன்ஸ்ட் ஸ்பாட் யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே தான். அதுல ஒரு முக்கிய புள்ளியா இருந்தவர் தான் நம்ம ஓபிஎஸ். எல்லாருக்குமே தெரியும். அவர் போய் திருப்பி டிஎம்கேல சேர்றாரு. ஸோ இந்த 2026 தேர்தலை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால நீங்களே அலையன்ஸ் பற்றி கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன், இட்ஸ் டூ ஏர்லி டு டாக். கடைசி நிமிஷம் மொத்தம் பிரேக் ஆகும், அலையன்சஸ் மாற்றங்கள் வரும், அதிசயமாக நடக்கும்னு சொல்லிட்டு. அப்போ என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் எப்போ சொல்கிறேன், இன்னும் இருக்கிறது, இன்னும் என்ன சொல்கிறது, பிரேக்கிங் நியூஸ்னு வரதுக்கு நிறைய இருக்குது. இப்போ யாருன்னா எதிர்பார்த்தீங்களா நேற்று இந்த மாதிரி சங்கீதா இந்த மாதிரி பண்ணோன்ட்டு விஜய்க்கு இப்படி அடிக்கடிக்கும் யாருன்னா எதிர்பார்த்தீங்களா கரூரில் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. நான் கரூரை பற்றி கரூர் நடக்கிறதுக்கு முன்னாலே நான் ஒரு ஊடகத்தில் என்னோட ஓன் ஊடகத்துலேயே நான் பேசியிருக்கேன். கரூரில் அவனுக்கு ஏதோ ஒரு பெருசாக நடக்க போகுது, நடந்துருச்சா? அப்போது கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு காட்டுறாரு. ஆனால் நம்ம தான் முட்டாள்தனமாக இவங்க பின்னால் போகிறோம். இப்போ ஓபிஎஸ் இந்த வயசுக்கு அவர் இன்னொரு கட்சியை தாவணுமான்னு தேவையில்லை. நீ ஒரு சிஎம்மாக 2 தடவை இருந்திருக்கிற, இல்லாட்டி 3 தடவை இருந்திருக்கிற. அப்போ இதை விட வெக்கம் வேறு எதுவும் கிடையாது. நீ யாரை ஊழல்னு சொல்லிட்டு, நாட் தட் இவங்க யோகியமானவங்கன்னு கிடையாது, பட் நீ யார் எந்த கட்சி ஊழல்னு சொன்னியோ நீ அங்கேயே போய் சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல். இவங்க காசு, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இவங்க கொள்ளடிச்ச காசை எப்படி காப்பாற்றிக்கிட்டு தான் அரசியல் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு நாட்டு மக்கள் பற்றியோ நாட்டு பற்றியோ இல்லை அந்த கட்சியை பற்றியோ எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். ஆனால் இந்த இபிஎஸ் பண்ணதும் பெரிய துரோகம். ஏன்னா இவன் ஆரம்பித்த கட்சி கிடையாது, இவன் சர்வாதிகாரம் பண்ணுறதுக்கு. அப்போ இவருக்கும் அந்த ஏஜ் இருக்குது, இவருக்கும் அந்த சீனியாரிட்டி இருக்குது. அப்போ இபிஎஸ் பண்ணது திமிர் ஆனாலும் அழிய வேண்டியவன். அவனும் பாருங்க, அந்த கதையும் வெளியே வரும். இப்போது அவன் இந்த கோடநாடு அப்படி அப்பப்போ விடுறாங்க, அப்பப்போ மூடிக்கிறாங்க. இந்த பிஜேபி என்ன எதுக்கு அவங்களோட அலையன்ஸ் போட்டிருக்கானா அவனை அழிக்கிறதுக்கு தான் அவன் போட்டிருக்கான். பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் அண்டர் டீல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 22-23 எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க, ஸ்டாண்ட் கரெக்டட். அவங்களோட தயவு கண்டிப்பாக பிஜேபிக்கு வேணும். துர்கா ஸ்டாலின் நிர்மலா சீதாராமன் கை கோத்துட்டு அந்தம்மா அயோத்தியா போகிறதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார்? இதே நிர்மலா. இந்த நிர்மலா வெளியே வந்தால் மட்டும் ஏதோ பெருசாக பேசுது. எல்லாருமே பச்சோந்தீங்க. கடைசியில் யார் ஏமாறுறான்னா மக்கள் தான் சிந்திக்கணும். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி சிந்திச்சு யோசித்து ஓட் போடுங்க. என்ன, டோன்ட் கெட் எமோஷ்னல், பரவசப்பட்டு இது பண்ணு, ஐயோ நம்ம ஓட் போடணும் இவங்களுக்கு சொல்லி. தேர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். நோட்டான்னு ஒன்று கொடுத்துருக்கான். அந்த நோட்டாவை ஏன் மக்கள் யூஸ் பண்ணுறதில்ல? நான் போய் ஓட் போடணும். நீ ஓட் போடுறதுல நீ என்ன பெரிய யோகியமானவங்களையா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? கிடையாது. அல்ல சிலர் யாரோ ஒரு இண்டிபெண்டன்ட் யாரோ ஒருத்தரை போடுங்க. பட் இந்த 2026 எலெக்ஷன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அதிசயம் நடக்குமோ நடக்காத, we have to wait and watch. ஓகே. பட் நிறைய இந்த மாதிரி இந்த ஒரு மாதத்துக்குள்ளார நிறைய இந்த மாதிரி வரும்னு என்னோட நம்பிக்கைன்னா,
ஓபிஎஸ்க்கெல்லாம் யூ கேன் ரிட்டையர். ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்களுக்கெல்லாம் இந்த வயசில் போய் இந்த செங்கோட்டையன் போய் ஒரு வயசில் சின்னவங்கிட்ட போயிட்டு இப்படி கைதி மாதிரி நிற்குது, அசிங்கங்க. அப்போ எதுக்காக இவங்க போடுறாங்க? அந்த பதவி போதை, அல்லாட்டி அவங்க கொள்ளடிச்ச காசை காப்பாற்றிக்கிறது. அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்களை யார் தேர்ந்தெடுக்கிற? மக்கள் தான். ஸோ முதல் தப்பு யார் பண்ணுறோன்னா மக்கள் தான். அதை நம்ம திருந்தணும். அதே மாதிரி இந்த தேமுதிக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக தான் என்னோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சதுக்கு காரணமும் திமுகவை அகெயின்ஸ்டா பண்ணுன்றதுக்காக தான். அதுல மாதிரி கடைசி வரைக்கும் விஜயகாந்த் இருக்க வரைக்குமே திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருந்த ஒரு நபர் தான். அப்படி இருக்க ஒரு கட்சியை கொண்டு போய் டக்குன்னு டிஎம்கே கையிலேயே வந்து பிரேமலதா விஜயகாந்த் நீங்கள் வந்து பழைய என்ன வரலாறு, தட் இஸ் ஒரு 20 years வரலாறு பார்க்கணும். there was a time வந்துட்டு விஜயகாந்த் வந்து கலைஞரை ரொம்ப சப்போர்ட் பண்ண காலமும் இருக்குது. அப்புறமேல் he was a காங்கிரஸ் சப்போர்ட்டர் ஒரு காலகட்டத்தில். ஓகே, அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து அவரோட அந்த உடம்பு நல்லா சரியில்லாமல் போனதும் வந்து இட்ஸ் சூழ்ச்சி. அவர் வந்து ஒரு டிஎம்கேக்காரங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அங்கே தான் அவருக்கு ஆக்சுவலி ஏதோ பிரச்சனை வந்துருக்கு. அது ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 yearsக்கு முன்னால். ஆனால் அந்த வீடியோவை டக்குன்னு நாட் 7 ஒரு 5-6 yearsக்கு முன்னால் அதை கட் பண்ணி விட்டுட்டாங்க, அது வரவிடாமல். அப்போ வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதை பற்றி யாருக்குமே தெரியல, இல்லாட்டி ஒரு சிலர் தெரிஞ்சு பேசுறதில்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு 2011 எலெக்ஷனில் நான் போயிருந்தேன் விஜயகாந்தை பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னை வந்து டிஎம்கேலேருந்து ஒரு சிலர் வந்து என்னை கேட்டாங்க, மேடம் நீங்கள் வந்து நான் சொன்னேன் நீங்கள் விஜயகாந்தோட அலையன்ஸ் போடாட்டி நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த லேப்டாப்பை ஏதோ ஒன்று கொடுக்க போகிறோம், இல்லை ஏதோ சொன்னாங்க. நாங்கள் கொடுத்ததால மக்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு தான் ஓட் போடுப்பாங்க. அப்போ நான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோங்க 2011 எலெக்ஷன் நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டிஎம்கேலேருந்து ஒரு சிலர் வந்து நானும் ஏன்னா நம்ம தனியாக போனால் நம்ம பேசுகிறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ விஜயகாந்தை மீட் அப்போவே அவருக்கு கொஞ்சம் அந்த சம்திங் யூ ஹேட் சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து அவங்க இந்த பிரேமலதாவோட சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்டு அந்த வந்து பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்தாங்க. அப்போ அவர் தான் பேசுகிறாரு. ஓகே, அப்போ அவர் வந்து அப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 300 கோடி. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இவங்ககிட்ட சொல்லும் போது இவனுங்க கஞ்ச பசங்க இல்லை 300 கோடி. அப்போல்லாம் ஸ்டாலின் எல்லாம் பயங்கரமாக இப்போ தான் பணம் செலவு பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் கஞ்ச பையன். ஓகே, அப்போ வந்து அந்த 200-300 கோடி வந்து யார் செலவு பண்ணணுன்னா தயாநிதி மாறன் அண்ட் கலாநிதி மாறன். அப்போ வந்து அவங்களும் அந்த பணம் கொடுக்குறது தேவையில்ல. அதுக்குள்ளே டக்குன்னு ஜெயலலிதா வந்து சசிகலா, இட்ஸ் நாட் ஜெயலலிதா, சசிகலா தான் இந்த அலைன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட எம்எல்ஏஸே இவங்க கட்சியை உடைச்சாங்க. அப்போது இந்த அரசியல்வாதி எல்லாத்துக்குமே ஒரு பிரின்சிபல்ஸ் இல்லை. ஐயோ நம்மளை இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதே திமுக வந்து அவங்களோட ஆண்டாள் கல்யாண மண்டபத்தை அந்த இது வந்து அந்த ஃப்ளைஓவருக்கு கட் பண்ணி விட்டு உடச்சி எல்லாம் செஞ்சாங்க. அப்போ வந்து என்னெல்லாம் பேசினாங்க. இப்போ வந்து எந்த முகத்தோடு போய் அங்கே உட்கார்ந்துட்டுருக்காங்க. இட்ஸ் ஆல் மணி அண்ட் பவர். இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி அரசியல் வந்து இந்த கட்சிகள் நிறைய பேர், ஐ ஒன்ட் பிளேம் த பார்ட்டிஸை, நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்ட்டிஸ் எல்லாம் நாட் என்டிட்டிஸ், பட் வந்து அந்த மெம்பர்ஸ் அதில் யார் உட்கார்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி அண்ட் பண ஆசை, அந்த கொள்ளடிச்ச காசை எப்படி காப்பாற்றுறது தான் இன்றைக்கி அரசியல். இந்த மாற்றம் வர்றதுக்கு எல்லோரும் வந்து விஜயோ புதுசாக வந்துட்டு விஜய்க்கு பின்னால் பண்ணாங்க. விஜய் இஸ் நோ பெட்டர். அதில் இது வந்து ஒரு பெரிய அதிசயம் நடக்கணும். நான் எப்போது சொல்வேன் சித்தராட்சி வரணும். அந்த சித்தராட்சி வராட்டி நாடே உருப்படாமல் போகும் என்னோட கணிப்பு. பார்க்கலாம் மேம். அதே மாதிரி 2026 தேர்தலில் விஜய் உள்ள வந்ததுக்கப்புறம் நிறையா விமர்சனங்கள் வருது, நிறையா விஷயங்கள் வந்து மாறுது. இளைஞர்கள் ஓட்டு வந்து பிரிய போகுது, அதாவது எல்லா கட்சியிலிருந்துமே ஒரு சில சதவீத ஓட்டு வந்து கண்டிப்பாக குறைய போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய்க்கு வந்து ஆட்சி அமைக்கலாம் கூட ஒரு சதவீத ஓட்டை வந்து விஜய் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காருன்றப்போ, ஸோ இந்த விஜயோட வருகைன்றது இந்த 2026 எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும்? இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த விஜயோட கட்சி நான் முதல்ல சொல்கிறேன், பிஜேபி இதில் தான் வந்துட்டுருக்காங்க. அது வந்து ஒரு சிலர் பேசுறதில்ல. அவனுக்கு வந்து என்ன தெரியுங்களா, பிஜேபியிலேருந்து மிரட்டல் என்னென்னா, உன்னோட இன்கம் டேக்ஸ் இந்த கேஸ்லாம் உனக்கு பெருசாக அவனுக்கு வந்து தைரியம் கிடையாது. முதுகெலும்பு இல்லாத ஒரு பையன். ஓகே,
ஸோ வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியம் இருக்கணும், அரசியல் வந்தானா. உடனே அவங்க வந்து அந்த ஜெட் செக்யூரிட்டி அதோ செக்யூரிட்டி அவனுக்கு கொடுத்தாங்க. எதுக்கு நீ எடுத்துக்கிட்ட? அப்போ நீ பயந்தாங்குழின்னு தானே அர்த்தம். ஓகே, அப்போ வந்து ஏதோ ஒரு வந்து மிரட்டல் இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஜேபியிலேருந்து அவனுக்கு இருக்குது ஒரு குடைச்சல். ஓகே, அப்போ இப்போ ரீசெண்டாக எனக்கும் தகவல் இருக்குது ஃப்ரம் பிஜேபி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து நீ எப்படி என்னாலும் காங்கிரஸை இழுந்தான் அந்த ஒரு சிலர் போய் விலைக்கு வாங்கியிருக்காங்க. யார்? பிஜேபி வந்து அமித்ஷா வந்து தன்னோட டீமை ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஒரு 8-9 மாதமாகவே இங்கே இருக்காங்க. இந்த அரசியல் இந்த பிரேக்கிங் இவனை இந்த கட்சியிலேருந்து உடைக்கிறது செய்கிறது எல்லாமே பிஜேபி தான். ஈவன் செங்கோட்டையனை வந்துட்டு விஜய்கிட்ட அனுப்பிச்சதும் பிஜேபி தான். செங்கோட்டையன் வந்து போய் அமித்ஷாவை மீட் பண்ணதும் இங்கே வந்த நபர்களால் தான் போய் மீட் பண்ணால். செங்கோட்டையன் தான் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு ஜெயலட்சுமி ஒன்று இப்போ ஜெயலலிதாவோட பொண்ணுன்னு ஒன்று உலாவி கொண்டு வந்துட்டுருக்கு. அதை கூப்பிட்டுட்டு போனதும் அவன் தான். அவன் வந்துட்டு சசிகலாவால் உருவாக்கப்பட்ட அந்த பொண்ணு. அப்போ வந்து எல்லாமே பிஜேபி தான் இயக்குது. பிஜேபியை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 2 திராவிட கட்சியை ஒரு கட்சியை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அதில் ஈஸியாக ஒழிக்க முடிஞ்சது வந்து அதிமுக. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே தொடர் நடுங்கிங்க அண்ட் முதுகெலும்பு இல்லாத பரதேசிங்க. அப்போ இவனுங்களை உடைக்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஊழல் இருக்குது, அங்கேயும் ஊழல் இருக்குது. இதை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சிட்டான்னா அவனுங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் கெட்ஸ் 10 MLAs or 20 MLAs அவங்கள நாங்கள் விலைக்கு வாங்குவோம். ஏன்னா அவங்களும் எல்லாம் பயந்தவங்களுக்கு தான் வருவாங்க. ரெண்டாவது வந்து திமுகவில் வருது ஒரு சில MLAs எல்லாருமே ஏதோ ஊழல் இருக்குது. அதே மாதிரி திமுகவை அடுத்தது எல்லாம் வந்தப்பறம் திமுக வேட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பயம் திமுக மேலேன்னா, திமுகவுக்கு வந்து ஒரு நல்ல லீகல் டீம் இருக்குது, ஃபவுண்டேஷன். இந்த கட்சி அமைப்புன்னு சொன்னேன்னா திமுகவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க எலெக்ஷன் ஆகட்டும் சரி எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவிலே இருக்கும் கட்சிகளில் திமுக தான் பெஸ்ட் இந்த அமைப்பு. ஸோ அதனால் அதை பார்த்து கொஞ்சம் பிஜேபிக்காரன் பயப்படுறான். லெட் அஸ் see, we'll watch, wait and watch. நம்ம அதே சசிகலா அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. 2026 தேர்தல் சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்களா மேம்? ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதான் சொல்கிறேன்னா அந்த பொம்பளைக்கிட்ட ஒரு 2 லட்சம் கோடி இருக்குது, அதுவும் பிஜேபி மாற்றிட்டு இருக்குது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அவங்க சமுதாய ஓட்டு. சமுதாயம் வந்து அந்த அளவுக்கு முட்டாளுங்க கிடையாது யாருமே. அப்படி அவங்க நிஜமாகவே இந்த பொம்பளை பின்னால் போகிறதானா அவங்க வந்துட்டு இவங்களை ஏன் 2019 இவங்களுக்கு ஓட் விழுவில்? அப்போ ஓபிஎஸ் இவங்களோட தானே இருந்தார், அவங்க பையன் மட்டும் தான் ஜெயிச்சார் அந்த பார்லிமெண்ட்டு. 21 ஏன் நீங்கள் ஜெயிக்கல? 24 ஏன் ஜெயிக்கல? அவன் மாதிரி டிடிவி தினக்கிறனால வந்துட்டு அந்த ஓட்டெல்லாம் விழுந்துடும் பிஜேபி நினச்சா அதுவும் ஒரு முட்டாள்தானோ. ஓபிஎஸ்ஸால் விழுந்துடும். அப்போ ஏன் ஓபிஎஸ் ஜெயிக்கல? அப்படி அவங்க சமுதாயம் எல்லாருமே இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க சமுதாயம் இருக்க மெஜாரிட்டி ஏரியாவில் தான் இவங்க எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ ஏன் உங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கல? ஏன்னா அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு பொன் முத்துராமலிங்கம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடவுள் மாதிரி அவரை நினச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஊழல்வாதிகளெல்லாம் என்டர்டெயின் பண்ண மாட்டார். அப்போ இந்த மாதிரி ஊழல்வாதியை நம்ம என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறதவங்களும் யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இவங்களுக்கு கடிச்சிருக்க காசு அந்த திமிரு அதை எப்படி காப்பாற்றிக்கணும்னு தான் இந்த அரசியல் எல்லாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.